வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதிகப்படியான மசாலா எதுவுமே சேர்க்காம குறைஞ்ச பொருட்களில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அளவுக்கு கோழியோட தொடப்பகுதி பீஸை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெஞ்சு கறியாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். இதை ஒரு 2 மணி நேரம் மேரினேட்டாக விட்டுடலாம். வாணலியில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு பட்டை. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 10 வரமிளகாயை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். மிளகாயை விதை எடுக்காமல் விதையோடு தான் நான் சேர்த்துருக்கேன். குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் இதை வதக்கி விடணும். அதிகப்படியான தீயில் வச்சா மிளகாய் சீக்கிரமாக கருகிரும். 1 கப் அளவுக்கு 1-2 நறுக்கின சின்ன வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதோட 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் மறுபடியும் கிளறி விடணும். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். நான் ஒரு 2 கை அளவுக்கு தான் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 15 நிமிஷம் இது வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். ஒரு 3/4 பதத்துக்கு சிக்கன் வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமும் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது காஷ்மீரி மிளகாய்த்தூள். உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். குறைஞ்ச தீயில் வேக வச்சதால் நல்லாவே வெந்திருக்கு. மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எதுவுமே சேர்க்காமல் அருமையான சுவையில் காரசாரமான நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு தரம் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. காரசாரமான இந்த சிக்கன் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.